வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா? சேம் திங் இங்கே சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா. ஸோ சேம் ஏ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரெண்டுமே ஒரு கண்டெய்னர் வால்யூம் வி அப்படிங்கிறதுல மிக்ஸ் ஆகுது. இதில் எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் விட்டு 3x மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்புறம் நமக்கு 1 மோல்ஸ் ஆஃப் அமோனியா நமக்கு ஃபார்ம் ஆகும், விச் மீன் 2x மோல்ஸ் ஆஃப் அமோனியா. ஸோ ஈக்குவேஷன் பார்க்கலாம். N2 + 3H2 which gives 2 moles of NH3. இதுதான் ஸ்டார்டிங் மற்றும் ஈக்குவேஷன். இதில் நைட்ரஜன் 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, 3 ஹைட்ரஜன், இங்கேயும் 3 ஹைட்ரஜன், எல்லாமே கேஷியஸ் ஃபார்மில். ஸோ நம்ம இதில் டேபிள் காலமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸில் நைட்ரஜன் ஏ, ஹைட்ரஜன் வந்து பி, அமோனியா வந்து இனிஷியல்ல 3 ஆகுது, அதனால 0. நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்குங்க? எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் 3x மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அமோனியா we need to find out. Number of moles at equilibrium, so as usual A minus x and then B minus 3x. So in the 2x moles of NH3, so we have got 2x mole. And then now we are going to apply with acting mass. Acting mass already come to know. Number of moles at equilibrium divided by volume. So in என்ன வந்துருக்காக நம்ம வால்யூமால் டிவைட் பண்ண a minus x by b, b minus 3x by b, 2x by b. So now we are going to apply with law of mass action. அப்போ AC equal to product divided by reactant. Concentration of NH3 square divided by nitrogen concentration and then concentration of hydrogen. இதில் 3 இருக்கு இல்லையா, அது சாக்கியமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அங்கே லா படி என்ன ஆகும்னா இது நமக்கு பவரில் வந்துடும். ஸோ பவரில் வந்துடு. இதுக்கான வேல்யூ நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வேல்யூ, அது இதில் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2x by b the whole square divided by and then nitrogen a minus x by b, for hydrogen b minus 3x by b. ஸோ இங்கே என்ன ஆகும்? 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் divided by b ஸ்கொயர் வந்து v ஸ்கொயர் ஆகும். ஸோ இங்கே a minus x by b and then b minus 3x by b the whole cube. இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் ஆக்சுவல் இருக்கும். இங்கே வந்து வியை கியூப் பண்ணோம், பி கியூப் ஆகும். ஸோ இதில் ஒரு ஸ்கொயர் இதில் ஒன்று போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு 2 + 1 3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வி இன்ட்டு வி கியூப் வந்து வி பவர் 4. அப்போ இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 போனால் பேலன்ஸ் 2 நியூமரேட்டரில் வந்துடும். 4x square v square whole divided by a minus x into b minus 3x the whole cube. இது வந்து கேசிக்கான வேல்யூ. இப்போ கேபியும் கேசி ஈக்குவலா அப்படிங்கிறத we need to check. ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. இதில் டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மூல்ஸ் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் மூல்ஸ் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குன்னா இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? we need to subtract from product to reactant. ஸோ NP number of moles in product and then number of moles in reactant. Product like 2 mole இருக்கு, reactant like 3 + 1 4 moles இருக்கு. So 2 - 4 - 2. இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? கேபி ஈக்குவல் டு கேசிக்கான வேல்யூ 4x ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை a minus x into b minus 3x ஹோல் கியூப் இன்ட்டு ஆர்டி பவரில் டெல்டா என்ஜிக்கு -2, அதனால ஆர்டி பவரில் -2. லாஸ்ட்டில் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடில் 0, அதனால இதுவும் ஈக்குவல் பண்ணும். பட் ஆனால் இங்கே நமக்கு 0 வரல. இன்ஸ்டெட் ஆஃப் 0 we have got some negative value. So we need to solve it. So இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ n பார்க்கும்போது இதுதான n, அதெல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து போகணும். ஸோ a minus x + b minus 3x + 2x நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிற போது இதுதான் நமக்கு n. ஸோ அப்போ இதில் என்ன ஆகும்? a b ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கணும். -x -3x + 2x. ஸோ அப்போ -x -3x வந்து -4x + 2x. a + b as usual. 4 - 2 வந்து 2, ஆனால் இங்கே நெகட்டிவ் சிம்பிள், கிரேட்டர் வேல்யூக்கு நெகட்டிவ் சிம்பிள், அதனால -2x. And then now we going to correlate with KP. KP equal to 4x square v square divided by a minus x into b minus 3x whole cube. அங்கே நமக்கு என்ன ஆர்டி பவரில் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஆர்டி வேணும்னா கேஷியஸ் கான்ஸ்டன்ட் PV equal to nRT. பார்ட்டி அங்கே இருக்குங்கிறதுனால PV divided by n பவர் -2. ஸோ இதில் நெகட்டிவ் டேர்ம் இருக்கு, நான் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே என்ன ஆகும்? நமக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணால் பாசிட்டிவ்
டேர்ம் சேஞ்ச் ஆகும். ஸோ 4x ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் டிவைடட் பை a minus x into b minus 3x whole cube into n by pv the whole square. இது as usual அப்படியே வந்துடும். இங்கே என்னக்கான வேல்யூ நம்ம ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். a plus b minus 2x divided by pv the whole square. ஸோ இந்த டேர்ம் as usual வந்துடும் into a plus b minus 2x square divided by p square into v square. இதில் உள்ள v square இதில் உள்ள v square கேன்சல் ஆனால் மற்ற எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அழகணும். 4x square a plus b minus 2x the whole square a minus x and then b minus 3x the whole cube இங்கே b square நம்ம ஃப்ரண்ட்ல போட்டாச்சு. ஸோ KP which is not equal. ஸோ இதுதான் என்னன்னா synthesis of ammonia. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can post it in the comment box. I will share reply you. Thank you.